மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான முன்னறிவிப்பில் தற்போது மதுரை, சிவகங்கை உட்பட மொத்தம் 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சி உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேராருடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி, விவரம் என்ன? தேவபிரியன், வங்கக்கடலில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 12 மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய 12 மாவட்டத்திற்கு இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல நாளைய தினம் தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் ஆகிய 6 மாவட்டத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த 6 தென் தமிழ்நாடு மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது 8ஆம் தேதி தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டத்திற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரவலாக தமிழ்நாட்டில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 12 மாவட்டத்திற்கும், நாளைய தினம் தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 6 மாவட்டத்திற்கும், அதற்கு அடுத்தபடியாக 8ஆம் தேதி 4 மாவட்டத்திற்கு தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டத்திற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை கனமழை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.